करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीतरटोत्तंसां गुरुपङ्क्ति श्रियं नमः. சோ குழந்தைகளா, இன்னையோட செஷன் பேர் என்ன? 23 கிட்ஸ் பரிபாஷை. சூப்பர். சோ பரிபாஷைனா என்ன, யாருக்கு தெரியும்? பரிபாஷைனா என்ன? ஸ்ரீஹரி சொல்லுங்கண்ணா. கேக்கலையே. பேசுற விதம் அழகா சொன்ன. பாஷை அப்படிங்கிறது லாங்குவேஜ், பரிபாஷை அப்படிங்கிறது நல்ல லாங்குவேஜ், ஸ்வீட் லாங்குவேஜ், நைஸ் லாங்குவேஜ். சரியா? ஸோ எது ஸ்வீட் லாங்குவேஜ், நைஸ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டா, நம்ம சம்பிரதாயத்துல பேசுற லாங்குவேஜ் இஸ் ஸ்வீட், நைஸ், குட், பெஸ்ட். அதுதான் பரிபாஷை. ஸோ பரிபாஷையை பத்தி சில விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். இப்போ ஆல்ரெடி சம்பிரதாய மஞ்சரியில இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் தட் வேர்ட்? பரிபாஷை வேர்ட் which is used by each one of you when you come to class at least. என்னது இது? அடியேன். அடியேன் அடியேன் அழகா சொல்றேன் எல்லாரும். சோ அடியேன் அப்படிங்கிறது ஆரம்ப பரிபாஷை வார்த்தை, ஆழமான பரிபாஷை வார்த்தை, ஆணிவேரான பரிபாஷை வார்த்தை. ஓகே, சோ இட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் பரிபாஷைஸ், அடியேன் அப்படிங்கிற சப்தம். சோ அந்த மாதிரி சில வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். சரியா? சோ பரிபாஷை அப்படிங்கிறதுல பரிபாஷை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, the words that we use in conversation. so generally இப்ப பரிபாஷைய பிரயோகப்படுத்தி பேசணும் அப்படின்னா எப்படி பேசுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் அடியேன் அப்படின்னு சொல்லுவோம். அடியேன்னா நான் அப்படின்னு அர்த்தம். அடியேன் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதே சமயம் நம்ம பெருமாளுக்கு அடிபணிந்தவர்கள், பெருமாளுக்கு சப்சர்வியண்டா இருக்கிறவா, பெருமாளுக்கு தாசர்களா இருக்கிறவா, அதே மாதிரி பெருமாளை சேர்ந்தவாளுக்கும் தாசர்களா இருக்கிறவா, பாகவதர்களுக்கும் அடியவர்களா இருக்கிறவா. சோ யாரையாவது பார்த்தா அடியேன் அப்படி சொல்லணும், இல்ல அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லலாம் அழகா. இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா, சோ அண்ட் சோ ராமானுஜதாசன், இல்ல சோ அண்ட் சோ ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடியேன் கோவிந்த ராமானுஜதாசன், அடியேன் மாதவ ராமானுஜதாசன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். கோவிந்தன் மாதவன் அப்படின்னு பேர் இருந்தா அடியேன் கோவிந்த ராமானுஜதாசன், அடியேன் மாதவ ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இன்னொருத்தரை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். சரியா? இப்ப சுவாமி அப்படின்னு கூப்பிடணும். நீங்க இத பண்றீங்களா அப்படின்னு எப்படி கேட்கணும்? தேவரீர் இத பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும். தேவரீர் அப்படின்னா நீங்கோ அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ சுவாமி, தேவரீர் இந்த காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். இப்போ ஒருத்தர் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அவளை எப்படி உள்ள கூப்பிடணும்? ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு எப்படி சொல்லணும்? சுவாமி, தேவரீர் எழுந்தருள வேண்டும், இல்ல ஏளனும் அப்படின்னு. அந்த எழுந்தருள வேண்டும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி ஏளனும் அப்படின்னு மாறிடுத்து. கலோக்கியல் கான்வர்சேஷன்ஸ்ல அப்படி ஆயிடுத்து. சோ அடியேன் சுவாமி தேவரீர் ஏழனும் ஏழனும் அப்படின்னு சொல்லுவா பெரியவாழும். ஏளனும் அப்படின்னா ப்ளீஸ் கம் இன், யூ ஷுட் கம் இன், ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு அவளை வெல்கம் பண்றது. எழுந்தருள வேண்டும், அதுதான் அதோட ஆக்சுவல் வார்த்தை. அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா தன்யோஸ்மி அப்படின்னு பாய்ஸும், தன்யாஸ்மி அப்படின்னு கேர்ள்ஸும் சொல்லணும். சரியா? சோ பேசிக் பரிபாஷை இப்ப என்ன வாசிச்சோம்? அடியேன் அப்படின்னா மை செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அடியேன் refers to being அடியவர் டு பெருமாள் or to bhagavatas, that is bhaktas of பெருமாள். சுவாமி is to call out to somebody. நம்மளுக்கு எதிர ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்காருன்னா அவரை சுவாமி அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். நீங்கோ அப்படின்னு அவர்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா தேவரீர், தேவரீருடைய கிரகம் எங்க?
தேவரீர் இங்க எழுந்தருள்றதா, தேவரீர் கோவிலுக்கு போனீரா அப்படின்னு கேட்கணும். ப்ளீஸ் கம், வாங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு எழுந்தருள வேண்டும், இல்லைன்னா ஏளனும் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ சொல்றதுக்கு தன்யோஸ்மி அப்படின்னு பாய்ஸும், தன்யாஸ்மி அப்படின்னு கேர்ள்ஸும் சொல்லணும். சரியா? அடுத்தது, இப்போ ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஏதாவது ஒரு பாசுரமோ ஸ்லோகமோ எழுதியிருக்கா அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும்? ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீ சூக்திகள் refers to verses written by acharyas. Okay. Shri Kosham refers to books written by acharyas. சரியா? இந்த இடத்துல books னு வந்திருக்கு, verses. ஸ்ரீ சூக்திகள் அப்படிங்கிறது verses, ஸ்ரீ கோஷம் அப்படிங்கிறது books. சோ இப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? தேவரீர் கிட்டக்க தேசிக ஸ்தோத்திரங்களுடைய ஸ்ரீகோஷம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தேசிக ஸ்தோத்திரம் புக் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே. தேசிகனுடைய ஸ்லோகங்கள்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி சொன்னோம் பரிபாஷையில? சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இப்போ ஒரு பரிபாஷ கான்வர்சேஷன் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன், அதை கேளுங்க. ஒரே நிமிஷம், கம்ப்யூட்டர் சவுண்ட் எனேபிள் பண்ணி போடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ப்ளீஸ் லிசன் டு திஸ் கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல இதே மாதிரி 2 பேர் கான்வர்ஸ் பண்ணி காமிக்கணும். எனக்கு அடியேன் ராமானுஜதாசன். சுவாமி ஏழணும். அடியேனுக்கு ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தேவள்கிட்ட திவ்ய பிரபந்த ஸ்ரீகோஷத்தை இருந்தா பிரார்த்திக்கலான்னு அடியேன் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அடியேன் கிட்டக்க இருக்கு, அவசியம் கொடுக்கிறேன். அடியேன் தன்யோஸ்மி. அடியேன். ஓகே. சோ இந்த கான்வர்சேஷன் என்ன இருந்தது? 2 பேர் பேசிட்டு இருக்கா. ஒருத்தரோட ஆத்துக்கு வந்திருக்கார். அடியேன் அப்படின்னு சொல்றார். உள்ள இருக்கிறவர் அவரை வெல்கம் பண்றார். சுவாமி ஏளனும் அப்படின்னு சொல்றார். அப்ப வந்தவர் என்ன சொல்றார்? அடியேனுக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள்லாம் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. சேவிக்கணும்னா இந்த இடத்துல படிக்கணும்னு அர்த்தம். படிக்கணும்னு ஆசையா இருக்கு. தேவரீர் கிட்டக்க ஸ்ரீகோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா புக் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். எனக்கு சுவாமி தேசிகனுடைய வேர்சஸ்லாம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கான புக் இருக்குமா அப்படிங்கறது எப்படி கேட்டார்? தேவரீர் கிட்டக்க அடியனுக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள்லாம் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு, தேவரீர் கிட்டக்க அந்த ஸ்ரீகோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். உள்ள இருக்கிறவர் சொல்றார், அடியன் இருக்கு, அவசியம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே வெளியில இருக்கிறவர் தன்யோஸ்மி அப்படின்னு சொல்றார். இவ்வளவுதான் கான்வர்சேஷன். So 2 of you should reciprocate this and show me. யாரு பண்றீங்க? 2 பேர். பிரகிருதி பண்ணுவாடியா? பிரகிருதி பண்ணு. பிரகிருதி and ஸ்ரீவல்லவன் has risen his hand. Okay, so பிரகிருதி நீ தான் வெளியில இருந்து வர, ஸ்ரீவல்லவன் நீ தான் ஆத்துல இருக்க. 2 பேரும் பேசுங்க பார்க்கலாம். எனக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீகோஷம் படிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. தேவரீர் கொடுக்கிறீரா? அடியன் ஏழனும் சொல்லிட்ட, குடுக்குறியான்னு கேட்டுட்டாவ முதல்ல கொஸ்டின், அதுக்கும் பதில் சொல்லிடும். அடியன் அவசியம் கொடுக்கிறேன் அப்படி சொல்லிடும். அடியன் அவசியம் கொடுக்கிறேன். சூப்பர். பிரகிருதி என்ன சொல்லுங்க? தன்யாஸ்மி சொல்லுங்க. நீ கேர்ள் இல்லையா? சோ நீ தன்யாஸ்மி. ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ், எக்ஸலென்ட். சோ இந்த கான்வர்சேஷன் ஆச்சு. அடுத்த கான்வர்சேஷனுக்கு இன்னும் 2 பேர் ரெடியா இருங்கோ. சரியா? இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் கத்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து ஆத்துல சில பரிபாஷைகள் நம்ம யூஸ் பண்ணும்படியா இருக்கும், கோவில்ல சில பரிபாஷைகள் யூஸ் பண்ணும்படியா இருக்கும். அதுக்கான டேர்ம்ஸ் நம்ம இப்ப கத்துக்க போறோம். சரியா? சோ கோயில் ஆழ்வார் அப்படின்னு எதை சொல்லணும்னு கேட்டா, ஆத்துல இப்போ
திருவாராதனம் நடக்கிறது. அதாவது திருவாராதனம் என்ன, பெருமாளுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு பூஜை பண்றா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆராதனங்கிற வேர்டே உங்களுக்கு எல்லாம் ஃபெமிலியரா தான் இருக்கும். ஸோ பெருமாளுக்கு பண்ற வழிபாடு, பெருமாள் இருக்கிற இடம், அதுதான் கோயில் ஆழ்வார். இப்ப பெருமாள் சாலக்கிராம மூர்த்தியா எழுதிருப்பார். மோஸ்ட் ஆண்கள்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெருமாள் எங்க சாலிகிராமமா எழுதிருக்காரோ, எந்த இடத்துல பெருமாள் சாலிகிராம மூர்த்தியா இருக்காரோ, அது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். யூ கேன் see this, you can see in this picture. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. அத கோயில் ஆழ்வார் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஸோ the பெருமாள் சந்நிதி at home is called as கோயில் ஆழ்வார். அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது இந்த கோயிலாழ்வார்ல இருக்கிற பெருமாளை வழிபடுறது, பூஜை பண்றதுக்கு திருவாராதனம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஆராதனம், அது திரு சேர்த்து சொன்னா திருவாராதனம். இப்ப பெருமாளுக்கு தினம் திருவாராதனம் பண்ணணும். கோயிலாழ்வார்ல இருக்கிற பெருமாளுக்கு தினம் திருவாராதனம் பண்ணணும். திருவாராதனம் பண்ணினா விட்டு பெருமாள் தீர்த்தம் அப்படிங்கறத கொடுப்பா. சரியா? திருவாராதனத்துல யூஸ் பண்ற தீர்த்தத்துக்கு பெருமாள் தீர்த்தம் அப்படின்னு பேரு. அடுத்தது ஆச்சாரியர்களுடைய பாதுகையும் நம்ம ஆத்துல மரியாதையா வச்சுட்டு இருக்கணும். அந்த பாதுகைக்கு சில நாட்கள்ல ஆராதனம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் துவாதசி, இல்ல அந்த ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம், அதுல எல்லாம் ஆராதனம் பண்ணணும். பாதுகைக்கும் திருவாராதனம் பண்ணணும். அப்படி பாதுகைக்கு திருவாராதனம் பண்ணி கிடைக்கிற தீர்த்தத்துக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு பேரு. ஸ்ரீபாத தீர்த்தம் is known to be extremely purificatory. அதுக்கப்புறம் பெரியவாளுடைய ஆங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, பெரியவாளுடைய வீடு, அதுக்கு திருமாளிகை அப்படின்னு பேர். இந்த சுவாமியினுடைய திருமாளிகைக்கு போயிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போனோம். So the term திருமாளிகை refers to residence of mahans. So இந்த ஸ்லைடை திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். நம்ம கோயில் ஆழ்வார் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, ஆத்துல இருக்கிற பெருமாள் சந்நிதியை குறிக்கும். அந்த கோயில் ஆழ்வார்ல இருக்கிற பெருமாளுக்கு பூஜை பண்றத திருவாராதனம் அப்படின்னு சொல்லுவோம். திருவாராதனம் பண்ணி அதுலேருந்து வர தீர்த்தத்துக்கு பெருமாள் தீர்த்தம்னு சொல்லுவோம். ஆச்சாரியர்களுடைய பாதுகைகளை ஆத்துல மரியாதையா வச்சுக்கணும். அந்த பாதுகைக்கு திருவாராதனம் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற தீர்த்தத்தை ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லுவோம். பெரியவர்களுடைய கிரகங்களை, மகான்களுடைய ஆங்களை திருமாளிகைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஓகே, பரிபாஷை டெம்பிள் எடுத்து ஆரம்பிச்சிருது. இப்ப இதை குவிக்கா ரிவைஸ் பண்ணலாம். ஒரு குட்டி கான்வர்சேஷன் அடியனே சொல்லி தரேன். இப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தர் வரா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஆத்துக்கு வந்திருக்கா. வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடியேன் அப்படிங்கிறார். உள்ள இருக்கிறவர் ஏழ்னும் அப்படிங்கிறார். வெளியில இருந்து வரவர் என்ன சொல்றாருன்னா, அடியேன் தேவரீர் ஆத்துல இருக்கிற கோயில், தேவரீர் திருமாளிகையில இருக்கிற கோயில் ஆழ்வார சேவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, பரமபாகியம் அப்படின்னு உள்ள இருக்கிறவர் சொல்லுவார். ஏழ்னும் அப்படின்னு உள்ள கூட்டின்னு போவார். அப்புறம் வெளியில இருந்து வந்தவர் சொல்லுவார், ஆஹா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லுவார். அடியேன் பரமபாகியம், இப்போ திருவாராதனம் நடக்க போறது, நடந்து முடிஞ்ச உடனே பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிக்கணும்னா ப்ளீஸ் டேக்னு அர்த்தம். சரியா? பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். வாங்கிக்கோங்கன்னே புரிஞ்சுக்கோங்க. இப்ப பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் உள்ள இருக்கிறவர். அடியேன் அப்படின்னு வெளியில இருந்து வந்தவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவர் சொல்லுவார், பெருமாள் திருவாராதனம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதுகைக்கு திருவாராதனம் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்கும். அதையும் தேவரீர் ஸ்வீகரிக்கணும், இல்ல வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வெளியில வந்தார் சொல்லுவார், அடியேன் பாக்யம் தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லுவார். சோ இதுதான் கான்வர்சேஷன். புரிஞ்சுதா? சொல்றேளா? இது ஒரு சும்மா ஒரு கைட்லைன் கான்வர்சேஷனுக்கு. யூ கேன்
improvise it and tell it in your own way. Right, I have two hands risen, Srinidhi and Srihari. சொல்லுங்க, யார் வெளியிலேருந்து வரா, யார் உள்ள இருக்கா? ஸ்ரீஹரி நீ ஆத்துக்குள்ள இரு, ஸ்ரீநிதி நீ வெளியில இருந்து வா. சொல்லுமா ஸ்ரீநிதி. சொல்லு கண்ணா. ஸ்ரீநிதி அடியேன். ஓகே ஸ்ரீஹரி நீதான் பதில் சொல்லணும், சொல்லு. அடியேன் அவ ஆத்துக்கு வந்திருக்கா, உங்க ஆத்துக்கு வந்திருக்கா, எப்படி கூப்பிடுவ நீ அவளை? அடியேன் ஏழனும். சூப்பர். ஸ்ரீநிதி நீ என்ன சொல்லணும்? அடியேன் தேவரின் திருமலைகளில இருக்கிற கோயில் ஆழ்வார சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு அடியேன். சரி பதில் சொல்லு ராஜா. ஆசையா இருக்குன்னு சொன்னாவோ உடனே நீ என்ன சொல்லணும்? அடியேன் ஏழனும், பாக்கியம் ஏழனும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போற நீ. அப்புறம் நீ என்ன சொல்லணும்? சரி இப்ப என்ன நடக்க போறீங்க? ஏதோ ஒண்ணு நடக்க போறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அவளுக்கு, அது நீ சொல்லணும். என்னமா நடக்குது? உன் கோயில் ஆழ்வார்ல இருக்கிற பெருமாளுக்கு நீ என்ன பண்ண போற இப்போ? ஸ்ரீஹரி சுவாமி தேவரி என்ன பண்ண போறது கோயில் ஆழ்வார்ல இருக்கிற பெருமானுக்கு? இல்லையா, திருவாராதனம் பண்ண போற இல்லையா? சரி ஒரு நிமிஷம். பிரகிருதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. பிரகிருதி நீ பதில் சொல்றியா ஸ்ரீநிதிக்கு? கொஞ்ச நேரத்துல நான் வந்து என்னுடைய கோவில் ஆழ்வானுக்கு திருவாராதனம் பண்ண போறேன். அது இருந்து சேவிச்சுட்டு போகணும். சூப்பர். நான் வந்து சொல்ல வேண்டாம், அடியேனுடைய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போறேன். கோயில் ஆழ்வார்ல 7 இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போறேன், சேவிச்சுட்டு போங்க. சூப்பர். பெருமாள் தீர்த்தமும் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லு. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸும் நீ சொல்லணும். ஸ்ரீநிதி சொல்லுமா, நீ வேற ஏதாவது பேச விரும்புறியா? சொல்லு. அவசியம் அடியேன். சூப்பர். அப்புறம் பிரகிருதி நீ இன்னொரு விஷயம் சொல்லணும், பாதுகாராதனத்தை பத்தி, அது சொல்லு. நான் வந்து அதுக்கப்புறம் பாதுகாராதனம் பண்ண போறேன். அப்புறம் பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ண உடனே நீங்க தேவரி வந்து ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கணும் அடியேன். சூப்பர். நான் சொன்னேன், நான் சொல்லக்கூடாது, அடியேன்னு சொல்லணும், அது மட்டும் தான் கரெக்ஷன். சூப்பர், நல்லா சொன்னேன் 2 பேரும். சரி கண்ணா, உனக்கு புரிஞ்சுதாமா? அடியன் பரவாயில்ல. சூப்பர் அடியன், சூப்பர். ஸ்ரீஹரிக்கும் புரிஞ்சுட்டு, வெரி குட், நைஸ். So we'll move ahead. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இம்பார்ட்டன்ட், ஜெனரலியும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கோவில்ல என்ன பரிபாஷை அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். இப்ப பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றா, ஸ்நானம் பண்ணி வைக்கிறா அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னு கேட்டா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லணும். பெருமாளுக்கு குளிப்பாட்டுறத திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு இப்படி இந்த மாதிரி ஃபேன் மாதிரி இருக்கும், ஹேண்ட் ஃபேன், விசிறி, அதுக்கு திரு ஆலவட்டம் இல்ல திருவாலவட்டம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், இந்த கைண்ட் ஆஃப் ஃபேனுக்கு வெண்சாமரம் அப்படின்னு பேரு. அந்த வெண்சாமரம் வேர்டு இல்லை இங்க, ஓகே நோ ப்ராப்ளம். திருவாலவட்டம் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ திருவாலவட்டம் இஸ் பெருமாள் ஃபேன். அப்புறம் பெருமாள் இப்படி வீதியில கிளம்பி போறாரு இல்லையா, he goes out in procession, அத வந்து புறப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, வாங்கோ சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புறப்பாடு ரெஃபர்ஸ் டு டிவைன் ப்ரொசெஷன் ஆஃப் பெருமாள். அதுக்கப்புறம் யாரு பெருமாளை தூக்கிண்டு போறாளோ இந்த புறப்பாட்டுல
அவளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னு பேர். சரியா? சோ இப்ப 4 வேர்ட்ஸ் நம்ம கத்துருக்கோம். பெருமாளுடைய ஹோலி பாத்துக்கு, அதாவது பெருமாள் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளுடைய ஹேண்ட் ஃபேன திருவாலவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் வெளியில கிளம்பி போறத புறப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளை தூக்கிண்டு போறவாள ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இன்னும் கொஞ்சம் கோவில் பரிபாஷைகள் இருக்கு. கோவில் கிச்சனுக்கு திருமடைப்பள்ளி அப்படின்னு பேரு. அப்புறம் கோவில்ல பிரபந்தம் சொல்றா அப்படின்னா அதுக்கு சேவா காலம் அப்படின்னு பேர் உண்டு. ஓகே, so பிரபந்தம் recitation at temple is called as சேவா காலம். அப்புறம் the concluding portion of பிரபந்தம்ஸ் which is recited at the end. இப்ப சப்போஸ் இப்ப உங்களுக்கு எல்லாம் திருப்பல்லாண்டு தெரியும். திருப்பல்லாண்டு கம்ப்ளீட் அரைச்ச கடைசி 2 பாசுரங்கள் இருக்கு இல்லையா, அல்வழக்கொன்றுமில்லா பல்லாண்டு பவித்திரனை. இது ரெண்டும் திருப்பல்லாண்டு அப்படிங்கிற பிரபந்தத்துடைய சாத்துமுறை பாசுரங்கள். சாத்துமுறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாத்துமுறை அப்படிங்கிறது கன்க்ளூடிங் போர்ஷன் ஆஃப் வர்சஸ் குறிக்கும். அந்த வர்சஸ் ரிசைட் பண்ற அந்த ஈவெண்ட்டுக்கு சாத்துமுறை அப்படின்னு பேர். சரியா? 100 பாட்டு சேவிக்கிறானா 98 பாட்டு உக்காச்சுண்டு கடகடான்னு சேவிச்சிருவா. கடைசி 2 பாட்டை நின்றுண்டு பெருமாளுக்கு ஆர்த்தி காமிச்சுட்டு பொறுமையா நிதானமா சேவிப்பா அனுபவிச்சு. தட் இஸ் கால்ட் சாத்துமுறை. அதுக்கப்புறம் விமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விமானம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பெருமாள் மூலவர் பெருமாள்லாம் இருக்காரோ இல்லையோ கோவில்ல, அந்த மூலவர் இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு டோம் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த ஸ்லைட்ல. ரைசிங் டவர் ஆஃப் த டெம்பிள். அது முன்னாடி இருக்கிற டெம்பிள் டவர் வேற, அது ராஜகோபுரம். இது பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துக்கு மேல, அதாவது மூலவர் பெருமாள் எங்க இருக்காரோ அதுக்கு எக்ஸாக்ட்லி மேல இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு விமானம் அப்படின்னு பேரு. பெருமாள் மூலவர் பெருமாள் எங்க இருக்காரோ அதுக்கு கர்ப்பகிரகம் அப்படின்னு பேரு. சாங்டம் சாங்டோரம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. So that's about the paribhasha that we had to learn today. So என்ன பார்த்தோம் நம்ம? திருமஞ்சனம், திரு ஆலவட்டம், புறப்பாடு, ஸ்ரீபாதம் தாங்கி, அதுக்கப்புறம் திருமடைப்பள்ளி, சேவா காலம், சாற்றுமுறை, அப்புறம் விமானம், கர்ப்பகிரகம். சரி, இப்ப அடியன் உங்கள்கிட்ட வெறும வேர்ட்ஸோட அர்த்தத்தை கேட்கிறேன். and then we have a story to see today. ஸ்டோரி ஒன்று இருக்கு, இந்த ஸ்டோரி அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் சிம்பிளா. திருமடைப்பள்ளி அப்படின்னா என்னமா? ஸ்ரீவல்லபன் கிச்சன். ஓகே. சேவா காலம் அப்படின்னா என்ன? reciting பிரபந்தம் at கோவில். வெரி நைஸ். சாற்றுமுறைன்னா என்ன? சுதர்ஷன். பிரபந்தமுடைய லாஸ்ட் 2 பாசுரம் அடியேன். லாஸ்ட் 2 பாசுரத்தை சேவிக்கிறத சாத்துமுறை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन சுதர்ஷன், உனக்கு திருவாலவட்டம்னா என்ன? பெருமாளோட ஃபேன். பெருமாளோட ஃபேன். எக்ஸலென்ட். திருமஞ்சனம்னா என்ன? பெருமாள் சூப்பர். பெருமாள் திருமஞ்சனம் பேர் ரொம்ப அழகா சொல்றேன். வெரி நைஸ். ஆதர்ஷ், you want to say something? ஓகே, புறப்பாடுன்னா என்ன ஆதர்ஷ்? பெருமாள் ஏல பண்றது அடியேன். ஏல பண்றது. வெரி குட். பெருமாள் ப்ரொசஷன்ல போறது. வெரி நைஸ். ஸ்ரீபாதம் தாங்கினா யாரு? அடியேன் பெருமாள் ப்ரொசஷன் போகும்போது யார் தூக்கின்னு போறாளோ அவதான் அடியேன். எக்ஸலென்ட், சூப்பர். So all of you know everything. Very nice, very happy. இப்போ let's move on to today's story. இன்னையோட ஸ்டோரி கோயில உற்சவமோடு சாமான் போர்க்கோரியன். அப்படியா? வெரி குட் அனந்தன், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கோவில் உற்சவங்கள் சேவிக்க போனோம்.
ஹாப்பியா போய் ஹாப்பியா என்ன கை தன்யஸ்திகர்னா ஆதர்ஷ் ஏதாவது சொல்றியாமா? அடியன் இப்ப ஆண்டவன் ஏழிருக்கு அடியன் நான் சேவிக்க போறேன். ஓ சூப்பர், போயிட்டு நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆல்வேஸ் பி ஹம்பிள்னு அந்த ஸ்டோரி டைட்டில். லெட்ஸ் வாட்ச் இட். கருடாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கிஷ்யந்துமஹ. Hello friends, today I am here to tell you a story titled Always Be Humble. This is a story from the Kedopanishad. It is said that once all the devas, that is the celestials, won a battle against the asuras, and they were celebrating their victory with a party. All the devas were present in that party. Indra, Agni, Vayu, and all other celestials were making merry. They had won a battle after all, so it was a very loving celebration they felt. Even as they indulged in these celebrations, they noticed a huge form outside Svargaloka, outside the abode of celestials, heaven. So Indra was curious to know who this visitor was. So he sent Agni to go and investigate. Agni stepped out, and as soon as this huge form saw Agni, he put a question. He asked Agni, "Who are you?" Agni said, "I am the god of fire. I am known as Agni." Then that huge form asked him another question. "Could you please tell me what does Agni mean?" He asked him the meaning of the name Agni. So Agni explained that Agni means fire, which is something that can burn anything that it comes in contact with. याद है ये सब? चलो क्लियर टैक्स पे टैक्स फाइल करके थोड़ी बचपन की यादें ताजा कर ले. To this, the huge form replied, "If that is the case, O Agni, can you burn this blade of grass?" He asked. He had a blade of grass in hand, and he asked Agni if Agni could burn that blade of grass. Agni was amused at this. Burning a mere blade of grass is nothing for me. I can do it within a jiffy. And he just blew at that blade of grass. But that blade of grass did not catch fire. Agni tried to increase his intensity more and more. He did his best to make the grass catch fire, but nothing happened. Frightened, Agni returned back to his comrades. This kindled the curiosity of Indra even more. So he sent Vayu next to go and meet this person who had a big form. Vayu went to investigate, and he told the big form that he was Vayu. That big formed person asked Vayu the meaning of his name. Vayu said, "Vayu means wind, and wind can blow off anything." To this big person told him, "In that case, you please blow off this piece of grass." It was the same piece of grass which failed to catch fire. Vayu really felt it strange, said, "Blowing a mere blade of grass is child's play for me. I can do it in no time."
and he just tried to blow it very lightly. The blade of grass did not budge. Vayu was surprised and he increased his intensity of blowing, but this blade of grass remained where it was. It did not move an inch. Vayu too was completely perturbed by this incident and returned back to Indra. Then Indra himself decided to go out and find out who this person was. Indra looked at the big form that was present in front of him and he got a bit scared, because this was the person who had made the efforts of Agni and Vayu completely futile. So with a lot of fear in his mind, he looked at this big form and was thinking what to question him. At this time, goddess Parvati intervened and she told Indra, Indra, please do not try to show off in front of this great person, because actually this person with a big form here looks like a yaksha, but he is actually Parabrahma himself, the Supreme Lord of the universe, and he has come to show you, O Indra, that your victory in the battle against Asuras happened because of the will of the Supreme Lord, not because you had the promise to win over anything. So essentially, if a person is victorious, the real reason behind his victory is the will of the Supreme Lord, or his sankalpam. If the Supreme Lord wills, if he has the sankalpam that one should be victorious, he blesses that person with the strength, courage and efficiency to perform that job and attain victory. So if one gets victorious, he must always remember that his victory has come as a result of the blessing of the Supreme Being. He should not take the success of his victory to his head. He should not become proud of his success. He should not get vanity go into his head. So it's extremely essential that one should always be humble, because if we lose humility, then we feel we become all powerful and we start to do things which are not righteous, because the feeling of having victory has intoxicated us and is preventing us from seeing what is right and wrong. In this case, the celestials, the devas, somehow got this victory into their heads. They thought they were all powerful and they could burn or blow off anything that was there in the world, but they realized that even to burn or blow a blade of grass, it is extremely essential that they are bestowed with the blessings of the Supreme. So let us always remember that if we have any achievements in life, we owe it to the Lord. It is because of him that we have this success, and it is to him that we submit this success as service. So friends, from this story, let us always learn to be humble. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. அடியேன். ஸோ ஸ்டோரி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, யார் இந்த ஸ்டோரியை திருப்பி சொல்ல போறேன்? அடியேன் பிரகிருதி சொல்லவா? அடியேன் சொல்லலாமா? சொல்லு. ஒரு போர்ஷன் வரைக்கும் நீ சொல்லு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாராவது சொல்லட்டும். I'll tell you where to stop.
ஒரு தடவை வந்து தேவர்கள்லாம் வந்துட்டு அசுரர்களை வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. அப்போ அவ வந்துட்டு ஜெயிச்சதுல ரொம்ப ஹாப்பியா வந்து ஒரு பார்ட்டி வச்சு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உருவம் வந்து அந்த சொர்க்கலோகத்துடைய வாசல்ல வந்து நின்று இருந்தது. அப்போ அவளுக்கு வந்து அது என்னதுன்னு தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்னி தேவன் வந்து என்ன பண்ணா அந்த உருவத்துக்கு முன்னாடி போய் நின்றார். அதுக்கு வந்து அந்த அந்த உருவம் சொல்லித்தான் நீ யாருன்னு கேட்டுதான். அதுக்கு வந்துட்டு அக்னி தேவன் சொன்னாரா, நான் தான் வந்து ஃபயரோட காட், என்னை எல்லாரும் அக்னி தேவன்னு கூப்பிடுவான்னு சொன்னாராம். ஓகே நீ சரி எனக்கு அக்னின்னா என்னன்னு சொல்லு அப்படின்னா அந்த உருவம் வந்து அந்த மனுஷன் வந்து கேட்டானா. அதுக்கு அக்னி தேவன் சொன்னாரா, அக்னினா ஃபயர் அப்படின்னு சொன்னாராம். சரி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் எரிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். சரி ஓகே நீ எல்லாமே எரிச்சிடுவேன்னா நான் உனக்கு இந்த கிராஸ கொடுக்கறேன், இது எரி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அக்னி தேவன் வந்து இது என்ன சின்ன கிராஸ் தானே, நான் எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு எரிக்க ட்ரை பண்ணும் போது அது எரியதே இல்லை. அக்னி தேவர் வந்து அவருடைய ஃபுல் பவரையும் வச்சு எரிக்க ட்ரை பண்ணார், ஆனா எரிக்க முடியல. அடுத்ததா வந்துட்டு வாயு பகவானுக்கு வந்தார். அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா வந்து இவனை பார்த்துட்டு வாயு பகவான் கிட்ட யாரு அப்படின்னு இவன் வந்து கேட்டாங்க. அப்படி வந்து அவன் கேட்கும்போது வாயு பகவான் வந்துட்டு நான் வந்து போரும் கண்ணம்மா, நன்னா சொன்னேன், சூப்பரா சொன்னேன், எல்லா டீடைல்ஸோடையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னேன். From this point, who will continue the story? ஸ்ரீவல்லவன் சொல்றியா? சொல். ஓகே. வாயு பகவான் வந்து சொன்னார், நான் தான் வாயு. அந்த பிக் ஜெயண்ட் திங் வந்து கேட்டது. சரி நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறம் வாயு வந்து சொன்ன, நான் வந்து எல்லாமே நான் ப்ளோ பண்ணிடுவேன் அப்படின்னு வாயு பகவான் சொல்லிட்டு, சரி இந்த கிராஸ ப்ளோ பண்ணு அப்படின்னு அந்த உருவம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் சின்ன கிராஸ் தான், சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு வாயு பகவான் சொன்ன. அது வரவே இல்லை. ஸோ எந்தனே அப்படியே வந்து வந்தார். அதுக்கப்புறம் பார்வதி மாத்தையே வந்து சொன்னா, இது வந்து யக்ஷன் மாதிரி இருக்கு, நீ வந்து உன்னோட நீ வந்து உன்னோட ஆங்கரை ஷோ ஆஃப் பண்ணாத, உன்னோட விக்தியை நீ வந்து பண்ணாத, பெருமாள் தான் ஒரு வெற்றி கிடைச்சது, பெருமாளால தான் உனக்கு வெற்றி கிடைச்சது. கரெக்ட். ஓகே, சூப்பர். ஸோ நீ வந்து உன்னோட விக்டரிய ஷோ ஆஃப் பண்ணாத. ஏதாவது நம்மளுக்கு விக்டரி கிடைச்சிருக்கு லைஃப்லனா, ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு லைஃப்லனா, அதுக்கு என்ன காரணம்? பகவத் அனுகிரகம் தான் காரணம். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தா
எல்லா நல்லதும் நம்மளுக்கு கிடைக்கும். That's the only reason why we have success, because we have the blessings of Perumal. அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா success will not get into our head. நம்ம ப்ரௌடா இருக்க மாட்டோம். சரியா? அதுதான் இந்த ஸ்டோரியினுடைய தாத்பரியம். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஸ்டோரியில? இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? anything you want to share about the story? சுதர்ஷன், அவ்யுக்த், சம்ருத் ராகவன் ஜாயின் பண்ணிருக்கேன். ரங்கப்பிரியா, ஸ்ரீநிதி, ஸ்ரீநித்யா, அச்சுதன், அனந்தன், சேஷஸ்ரீ. யாருக்கா ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? சரி, ஓகே. ஃபீட்பேக் எதுவும் இல்லைன்னா we'll discuss the homework for today. I mean assignment. Assignmentல சில fill in the blanks இருக்கு. ரொம்ப சிம்பிள். Temple kitchen is called as என்னது? மடைப்பள்ளி. Main shrine in the temple is called மூலவர். Okay. அதுக்கப்புறம் I or me is referred to as water offered to Padukas is called Sripada Tirtham. Okay. அதுக்கப்புறம் holy bath given to the Lord is called as Thiruvanjanam. அப்புறம் explain the term புறப்பாடு and கோயிலாழ்வார். I'm sure you all will do a great job. அதுக்கப்புறம் இந்த always be humble story ஒரு flow chart depict பண்ணணும் along with the moral. சரியா? So this is your assignment and your last date for submission is 10 days from now, 9th July அன்னைக்கு இந்த assignment நீங்க submit பண்ணணும் Telegram groupல. சரியா? So that is your assignment and that is the session for the day. So Samrit Raghavan, you were free, so you wanted to listen. How nice. Super, very happy. So அதெல்லாம் ஞாபகம் ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். வெரி நைஸ், குட் டு நோ. பிரகிருதி, யூ ஹேவ் சம் டவுட்? ஓகே, சரிம்மா. அப்ப யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னா இதோட செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். சரியா? தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ. ஹரி தன்யாஸ்மி. ஹரி.